சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை பயணத்தில் சோதனைகளும் வேதனைகளும் பண கஷ்டங்களும் குடும்ப சிக்கல்களும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். நம்பிக்கை இழந்து தனிமையில் தவிக்கும் என் அன்பு குழந்தைகளே, கலங்காதீர்கள். நான் இருக்கிறேன். உங்கள் துயரங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். அன்பு மகனே, மகளே, கவலைப்படாதே. இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு சில காலம் மட்டுமே. அவை நிலையானவை அல்ல. இருள் சூழ்ந்த மேகங்கள் விலகி சூரியன் பிரகாசிப்பதைப் போல உன் வாழ்வில் உள்ள அனைத்து துயரங்களும் நீங்கி ஆனடைத்து சரியாகிவிடும். என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு கஷ்டங்கள் வரும்போது, அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று உள்ளம் உருகி அழைத்தால் போதும். உன் அழைப்பை கேட்க நான் என்றும் காத்திருக்கிறேன். நீ சோர்வுற்று கலங்கி நிற்கும் ஒவ்வொரு கணத்திலும் என் திருநாமத்தை உச்சரித்துப் பார். சிவாய நம. இந்த 5 எழுத்து மந்திரம் வெறும் சொற்கள் அல்ல. இதுவே அனைத்து நோய்களுக்கும் மருந்து, அனைத்து துயரங்களுக்கும் நிவாரணி. இதைவிட சிறந்த மருந்து வேறு எதுவும் கிடையாது. உன் மனம் பாரமாக இருக்கும்பொழுது கண்களை மூடி என் உருவத்தை உன் அகக்கண்ணில் நிறுத்தி சிவாய நம என்று மனமுருகச் சொல். அந்த ஒலி உன் செவிகளில் பாய்ந்து உன் உள்ளத்தில் அமைதியை பரப்பும். ஒவ்வொரு உச்சரிப்பிலும் உன் பயங்கள் விலகி நம்பிக்கை துளிர்ப்பதை உணர்வாய். இது வெறும் மந்திரம் அல்ல, இதுவே என்னுடன் உன்னை இணைக்கும் பாலம். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. உன் நிழலாக, உன் சுவாசமாக, உன் உள்ளத்தின் ஒளியாக நான் உன்னில் உறைகிறேன். நீ தனியாக இல்லை. இந்த சிருஷ்டியில் உள்ள ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு உயிரின் துடிப்பிலும் நான் வியாபித்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கவும் உன் துயரங்களை போக்கவும் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். எல்லோரும் ஒரு வகையில் கஷ்டங்களை சந்தித்து அவற்றை கடந்து வந்திருப்பார்கள். அதுபோலத்தான் இதுவும். நீயும் அவற்றை கடந்து வருவாய். எல்லாம் சரியாகிவிடும். உன் மனதை மட்டும் வருத்தத்தில் ஆழ்த்தாதே. இந்த கஷ்டங்கள் உன்னை வலுப்படுத்தவும் உனக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியை வெளிக்கொணரவும் வந்தவை. நெருப்பில் புடம் போட்ட தங்கம் போல நீயும் இந்த சோதனைகளால் தூய்மையடைந்து பிரகாசிப்பாய். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வு ஒரு பெரும் பாடம். அதன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீ கற்றுக்கொண்டு வளர்ந்து என்னிடம் நெருங்கி வருகிறாய். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. உன் கவலைகளையும் பயங்களையும் என் பாதங்களில் வைத்துவிடு. நான் அவற்றை போக்கி உனக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் அருளுவேன். ஓம் நம சிவாயே என்று மனதார ஒரு முறை சொல். என் மகனே, மகளே, உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு வேண்டியதை நான் தருவேன். அதுவே உனக்கான பாதுகாப்பு கவசம். அதுவே உனக்கான வழித்துணை. அதுவே உனக்கான நித்திய ஆனந்தம். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இல்லையெனில் நாம் யாரை நெருங்க நினைக்கிறோமோ அந்த சிவத்தை, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியை அடைவது சாத்தியமில்லை. சில கடினமான பாதைகளை கடந்துதான் ஆக வேண்டும். மாறாக அதிலும் எனக்கு பூக்கள் தூவி வரவேற்க வேண்டும் என்று நினைப்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். மனிதர்களாக பிறந்த நாம் சில கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறோம். அந்த கர்மம் தீர்ந்தால் மீண்டும் சென்று வேறு கர்மாவை சுமந்து வர வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் இதையெல்லாம் முறியடித்துவிட்டு நான் எதற்காக வந்தேனோ, வந்த காரணம் நான் அல்ல, எனக்கு கொடுத்து அனுப்பியது எனது அப்பன், அவனுக்கே சமர்ப்பணம் என்று நினைத்து அக்காரியத்தை நிறைவு செய்து மீண்டும் இறைவனை அடைவதற்கான முயற்சிகளை செய்து அவரை உணர்ந்து அவருடன் இரண்டர கண்டிப்பாக இறைவனின் திருப்பாதத்தை அடையக்கூடிய தகுதியை நாம் பெற்றிருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் சாதாரணமாக ஒருவருக்கு வந்துவிட்டால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதையும் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்திற்கு போய்விடுகிறோம். அது இயல்பாகவே இயற்கையானதுதான். ஒருவரை இறைவன் ஆட்கொள்ளும் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலேயே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றாரோ
அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து, ஏதேனும் கேட்டு, ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்படியாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும், அதை உணர வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விடுகிறது. தான் அருள் தாகம் எடுத்துவிட்டால், அதாவது இறைவனை உணர வேண்டும், இறைவனை உள்ளார உணர்தல் என்ற அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும், இறைவனை பற்றி எப்படியாவது என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விட்டது என்றால் அது தாகமாக மாறும். அந்த தாகம் தணிக்க முடியாததாக மாறும்போது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலேயே அந்த மனமானது லயித்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளி கொண்டே இருக்கும் அந்த தாகமானது. உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருள் தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை விறுவிறுப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும். அதற்கு என்னென்ன வழிகளோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும். இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனமானது இறைவனுடன் இரண்டர கலந்தே காணப்படும். எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்து பார்க்கவே முடியாது. சதா இறைவனின் சிந்தனையிலேயே இருப்போம். யோசித்து பாருங்களேன், சாதாரணமாக நாம் வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். பெரிய வித்தியாசம். யாராவது எம்பெருமானை பற்றி பேச மாட்டார்களா? எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதுகளில் கேட்டுவிட மாட்டேனா? ஏதாவது ஒரு குருமார் எனக்கு நல்ல வழிகாட்ட மாட்டாரா? அந்த முக்தி நிலையை அடைவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா? இறைவா, ஈசா என்ற அந்த ஒரு இயக்கம், தனியாத அந்த இயக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்தில் நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும். இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார். அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இறை வழிபாடு என்பதை தாண்டி அந்த வேட்கை, அந்த தனியாத தாகமானது நமது மனதிலேயே ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த பக்தி என்பது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும். ஞானத்தை நோக்கிய பாதையை உங்களுக்கு காட்டும் என்றால் அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னவென்றால், சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய, அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தியானது ஆராதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அதுவும் தனியாத தாகமாக மாற வேண்டும் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களேயானால் கண்டிப்பாக இறைவனை நோக்கிய பயணம் வெற்றிகரமானதாக அமையும். அன்பர்களே, அச்சத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் ஏராளமாக இருப்பார்கள். நாளை என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, நம் வாழ்க்கை என்ன ஆகப் போகிறதோ, இது போல பல நிகழ்வுகளை மனதிலே அசை போட்டு கொண்டு ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது பெரிய நரகமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்காது. யோசித்து பாருங்கள். நிகழ்காலத்தில் மட்டும் ஒரு மனிதன் வாழ்கின்றான். இப்பொழுது எனது வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன், இந்த சனத்தை கொடுக்க இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்ற ஒரு உணர்வு பூர்வமான உணர்வோடு ஒருவர் வாழ்கின்றார் என்பதற்கும், அடுத்த வினாடி அல்லது நாளைக்கு வெளியே போகும்போது இப்படி ஆகிவிடுமோ, வண்டியில் போகும்போது இப்படி ஆகிவிடுமோ, எனக்கு இது ஆகிவிடுமோ என்று யோசித்து யோசித்து வாழக்கூடிய மனிதனுக்கும் உண்டான வித்தியாசம் என்பது ஏராளமாக இருக்கும். முதலிலேயே நாம் கூறியவர் நிகழ்காலத்தில் வாழ்கின்றவர், இந்த சனம் உண்மை என்று வாழக்கூடியவர் இன்பத்துடன் வாழ்வார். நாளை என்று நினைத்து வாழக்கூடியவர் ஒரு எதிர்பார்ப்புடன் வாழ்வார். அந்த நாளை என்பதிலும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழ்கிறார் என்றால் கட்டாயமாக அவர் நிகழ்காலத்திலே நிம்மதியாக வாழ முடியாது. இது மறுக்க முடியாத உண்மையும் கூட. எவர் ஒருவர் இந்த எண்ணங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அந்த பயம், அச்சம், இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தனது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றாரோ அவரது வாழ்க்கை என்பது சிவபெருமானுடைய கையிலே இருக்கும். விழிப்புணர்வு நிலையுடன் கூடி நிகழ்காலத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதனின் வாழ்க்கை சிவத்திடம் ஐக்கியமாகும் என்றால் அதில் மாற்று கருத்தே இல்லை. இதுல நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? வாழ்க்கையில நாம் எதுவும் செய்ய வேண்டாம். நமது கணக்கு எப்பொழுதுமே தப்பாகத்தான் போகிறது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இறைவன் போட்ட கணக்கு ஒன்று இருக்கும். அந்த கணக்கின்படி நாம் இந்த நேரத்தில் வேலைகளை செய்ய வேண்டும் என்று இருந்தால் அந்த வேலைகளை செய்து கொண்டே செல்கிறோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டார். நம் கர்மத்தை தீர்ப்பதற்காகத்தான் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அதற்கான வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பார். இறைவன் எந்த திசையை காட்டுகிறாரோ அத்திசையிலே நாம் பயணிப்பது, அவ்வாறே அதை ஏற்றுக்கொள்வதும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். சரி, என்ன விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம் என்றால் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும், எது எப்படி நடந்தாலும் அவ்வாறே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருத்தல் வேண்டும். ரொம்ப அடிப்படையான விஷயம். வருவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும்.
இது எப்பொழுதுமே அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இதில் உள்ள அர்த்தம் மிகப்பெரியது. இப்பொழுது எல்லாருமே நாம் கர்மத்தை குறைப்பதற்கும் நம் வினை பயனை குறைப்பதற்கும் எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்பதை எல்லா பக்கமும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஞானிகளும் சரி, சைவ சித்தாந்தவாதிகளும் சரி, இன்னும் சித்தர்களும் சரி தெளிவாக எடுத்துரைப்பது, உன்னில் இருக்கும் இறைவனை காணாமல் விட்டால் நீ எங்கு சென்றும் இறைவனை காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கு சென்றும் தெரிந்து கொள்ள முடியாது என்றால் எவ்வாலயத்திற்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது என்பது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நீங்கள் அங்கு போய் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமது கர்மம் கழிந்து விட போகிறதா? கிடையாது. அது ஒரு மன திருப்திக்கு மட்டுமே அந்த பரிகாரங்கள் எல்லாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த கர்மத்தை குறைப்பதற்கு என்னதான் வழி? ஒரு விஷயம் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய கர்மாவை இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இதை நீ அனுபவித்து விட்டு வா போதும் என்று சொல்லிட்டு, என்னது இதை நீ அனுபவித்து விட்டு வா அப்படின்றால் இப்ப இது இல்லாமல் இன்னும் கர்மம் நிறைய இருக்குமா அப்படின்றால் கண்டிப்பாக இருக்கும். சஞ்சித கர்மாவிலேயே அவைகள் அனைத்தும் இருக்கும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் தோன்றி உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எத்தனையோ லட்சம் பிறவிகளை எடுத்திருப்போம். அதிலே நல்வினை தீவினை இது எல்லாமே நாம் செய்ததின் பொருட்டே இன்று இங்கே ஒரு மனித பிறவியாக எடுத்திருக்கிறோம். மனித பிறவி சாதாரணமாக எடுக்க முடியாது. நாம் செய்த கர்மத்தை கழித்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிறவி. அப்ப கொடுக்கப்பட்ட பிறவியிலே நாம் கர்மத்தை கழிக்க வேண்டும். நீங்கள் புதிதாக ஒரு கர்மத்தை செய்கின்றீர்கள். இந்த பிராரப்த கர்மாவை கடைபிடிக்கும் போது, இதை கழித்துக் கொள்ளும் போது நாம் நிகழ்காலத்திலே செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் புதிதாக ஒரு வினையை தோற்றுவிக்கின்றன. அவைகள் அடுத்த ஜென்மாவிற்கு செல்கின்றன என்றால் இந்த சுழற்சி எப்பொழுது முடியும் என்ற கேள்வி நமக்குள்ளே உண்டாகிறது அல்லவா? ஏற்கனவே ஒரு பெரிய மூட்டை இருக்குது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் அரிசி மூட்டையிலிருந்து அப்படியே அரிசி எடுக்கிறது கிடையாது. நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மூட்டை மூட்டையாக அரிசி அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சுக்குவோம் அரிசியை. சின்ன பாத்திரத்துல அரிசியை எடுத்து வச்சுக்கோங்கிறோம். அதுல இருந்து எடுத்துதான் என்ன பண்றோம் அப்படின்ட்டா சாப்பாடு சமைக்கிறோம். அதே போலதான் அரிசி மூட்டை மாதிரி நமக்கு ஒரு கர்ம பதிவு நிறைய இருக்குது. அத்தனையும் தூக்கி நம் முதுகுல சுமக்க முடியாது என்பதனால ஒரு சின்ன பாத்திரத்துல அரிசி எடுத்து வைப்பது போல கொஞ்சமாக அதுல இருக்கிற கர்மாவை எடுத்து இறைவன் நம்ம கிட்ட இப்ப கொடுத்து விட்டு விட்டாரு. இதை மட்டும் அனுபவித்து விட்டு வா அப்படின்னு கொடுத்து விட்டு விட்டாரு. அப்ப அந்த மூட்டையை எப்போது தீர்ப்பது? நிகழ்காலத்திற்கு வந்த கர்மத்தை நாம் முழுவதுமாக அழித்து விட்டோம் அல்லது நிவர்த்தி செய்து விட்டோம் என்றால் இன்னொரு பிறப்பு எடுக்கும்போது அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய வேறு சில கர்மாக்களை நமக்கு கொடுத்து அதை கழித்து விட்டு வா என்று கொடுப்பார். அப்படியே ஒவ்வொரு பிறவியாக, அதுவும் ஞானம் பெற்றவராக இருந்தால்தான் இப்படி நம்மளால் யோசிக்க முடியும், கர்மத்தை தீர்க்க முடியுமே என்று. அப்ப அந்த ஞானத்தோடு கூடிய பிறப்பு வேண்டும் என்றால் இறைவனிடம் மன்றாடி கேட்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன் பிறப்பு என்பது சரி, அது ஒரு பிணி எனக்கு கொடுத்து விட்டு நான் அந்த கர்ம வினையை போக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்ப அதற்கான வழியை காட்டிவிட்டாய் அந்த குவிநீர் நான் கழிக்கின்றேன். ஆனால் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறவாத அந்த பிறவி எனக்கு வேண்டும். அப்படியே உன்னை மறவாமல் இருந்தாலும் இந்த கர்மத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கான ஞானம் கிடைக்கக்கூடிய, ஞானத்தை அருளக்கூடிய குரு அப்பொழுது எனக்கு தேவை என்பதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பவுமே குரு தேவை, இந்த பிறவியிலேயுமே குரு தேவை. இருந்தாலும் இறைவனிடம் மன்றாடி கேட்கும் போது அதற்கான வாய்ப்பை கொடுப்பாரா, இன்னொரு பிறவியும் மனித பிறவியை கொடுப்பாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை நிறைய கர்ம பதிவு இருந்தது என்றால், சீக்கிரமாக அந்த கர்மத்தை கழிக்க வேண்டும் என்றால் அந்த பரம்பொருளிடம் வேண்டி விண்ணப்பம் வைத்துக் கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். அப்ப நாம் மன்றாடி கேட்கிறோம் என்றால், இறைவனுடைய கருணை பார்வை நமக்கு இருந்தால், அடுத்த பிறவியிலும் இப்பொழுது நம் மனம் எப்படி இயங்குகிறதோ, இந்த கர்மத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று மனம் எப்படி இயங்குகிறதோ அதே போல ஒரு பிறப்பை கொடுப்பாரெனில் மீண்டும் மீண்டும் கர்மத்தை செய்யாமல் பழைய கர்மாக்களை கழித்துக் கொண்டே போகலாம். ஏன் கலங்குகிறாய்? எதை கண்டு அஞ்சுகிறாய்? பிரபஞ்சத்தின் இயக்கமே என் உள்ளங்கையில் அடங்கியிருக்கும் போது உன் வாழ்க்கையின் சிறு தடையை கண்டு நான் கைவிட்டு விடுவேனா? நான் அழிக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுவதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தீமைகளையும் தடைகளையும் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயங்களையும் தான் அழிக்கிறேன். உன் பழைய பலவீனமான உன்னை அழித்தால்தான் புதிய சக்தி வாய்ந்த உன்னை உருவாக்க முடியும். அதுவே என் அழித்தலின் தத்துவம்.
புயலைக் கண்டு அஞ்சாதே. நினைவில் கொள், இமயத்தின் உச்சியில் பெரும் புயல்களுக்கும் பனிப்பொழிவிற்கும் நடுவில் நான் அமைதியாக தியானத்தில் இருக்கிறேன். உனக்குள் இருக்கும் பிரச்சனைகள் ஆணிய புயலை விட உனக்குள் இருக்கும் நான் அந்த மலை பெரியது. உன்னை நம்பு, என் அம்சமான உன்னை நீயே நம்பு. உலகம் உனக்கு நஞ்சை தந்தால் துவண்டு விடாதே. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த ஆலகால விஷத்தை நான் என தொண்டையில் நிறுத்தி நீலகண்ட நானேன். உன் ஜீவனே வரும் அவமானங்களையும் பலிகளையும் துரோகங்களையும் கண்டு ஓடாதே. அவற்றை ஏற்றுக்கொள். அது உன்னை அழிக்காது, மாறாக உன்னை பக்குவப்படுத்தும். அந்த நஞ்சை உள்வாங்கும் சக்தி உனக்குள்ளும் இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது. என் தாண்டவத்தை பார். அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என அனைத்தையும் குறிக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு கதவு மூடினால் மறுகணம் இன்னொரு கதவு திறக்கும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான அழைப்பு. என் தாண்டவத்தின் தாளத்திற்கு ஏற்ப உன் வாழ்க்கையை ஆடு. அச்சத்துடன் அல்ல, ஆனந்தத்துடன் ஆடு. உன் உண்மையான சக்தி வெளி உலகில் இல்லை, அது உனக்குள்ளேயே இருக்கிறது. உன் புறக்கண்களை மூடி அகக்கண்ணை திற. அங்கே நீ காணும் பேரொளியும் பேராற்றலும் நானே. உன் மனதை ஒருமுகப்படுத்து. உன் மூச்சில் கவனம் வை. அமைதியின் ஆழத்தில் நீ என்னை காண்பாய், உன்னை காண்பாய். எழுந்து நில். சோதனைகள் உன்னை செதுக்கும் மொழி, வேதனைகள் உன்னை உருவாக்கும் வழி. நீ தனிமை இல்லை. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கடமையை செய், எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் என் நடனத்தின் அதிர்வு இருக்கையில் உன் இதயம் மட்டும் ஏன் நம்பிக்கையின்றி அதிர்கிறது? என் மீது பாரத்தை போடு என்று நான் சொல்வதன் பொருள் உன் முயற்சிகளை கைவிடு என்பதல்ல. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் என் ஆற்றல் துணை நிற்கும் என்பதே அதன் பொருள். உன் மனம் அலைப்பாய்கிறதா? என் சிரசில் இருக்கும் பிறைச்சந்திரனை பார். அது முழு நிலவல்ல, வளர்பிறையின் ஒரு கீற்று. அதுபோல உன் மனம் குழப்பங்களில் இருந்தாலும் அதனுள் ஒரு சிறு கீற்று போல ஞானமும் அமைதியும் இருக்கிறது. அந்த அமைதியை நீ பற்றி கொண்டால் முழு நிலவைப் போல உன் மனம் ஒரு நாள் ஒளி வீசும். மனதை அடக்க நினைக்காதே, அதை அறிய முயற்சி செய். சுமக்க முடியாத பாரங்களால் சோர்ந்திருக்கிறாயா? வானுலகில் இருந்து பெரும் பிரவாகமாக கத்தேவிக்க கங்கையை என் சடைமுடியில் தாங்கிக் கொண்டேன். அதன் கர்ப்பம் அடங்கி சாந்தமாயிருந்தது. உன் மீது விழும் பொறுப்புகளும் கஷ்டங்களும் அந்த கங்கையை போன்றவை. அவற்றை ஒரு பாரமாக பார்க்காதே. என் அருளால் அவற்றை உள்வாங்கி உன் ஆற்றலை பெருக்கிக் கொள். அந்த பெரும் சக்தியை ஆக்கப்பூர்வமாக மாற்று. உலகத்தின் விமர்சனங்கள் உன்னை காயப்படுத்துகிறதா? நான் என் உடல் முழுவதும் பூசியிருப்பது சாம்பல். இதுவே அனைத்திற்கும் இறுதி நிலை என்பதை உணர்த்தவே. உடலும் அழகும் பட்டமும் பதவியும் ஒரு நாள் சாம்பலாக போகும் என்பதே நிதர்சனம். சாம்பலே இறுதி என்றால் மற்றவர்களின் தற்காலிக விமர்சனங்களைக் கண்டும் அவமானங்களைக் கண்டும் ஏன் கூசுகிறாய்? இன் அனைத்தையும் கடந்து நில். உன் ஆன்மாவே உண்மையானது. என்ன செய்வதென்று பாதை தெரியவில்லையா? என் கையில் இருக்கும் உடுக்கையின் டமருகம் ஒளியை கேள். அதுவே பிரபஞ்சத்தின் முதல் நாதம். ஓம் எனும் மூல மந்திரம். உன் இதய துடிப்பும் அந்த நாதத்தின் ஒரு பகுதியே. வெளியிலிருந்து வரும் இரைச்சல்களை நிறுத்தி உனக்குள் ஒலிக்கும் அந்த ஆதிநாதத்தை கவனி. உன் பாதைக்கான தெளிவு அங்கே பிறக்கும். உன் நம்பிக்கை எனும் நந்தியின் மீது ஏறி புறப்படு. தர்மம் எனும் திரிசூலத்தை கையில் ஏந்து. அச்சம் எனும் இருளை ஞானம் எனும் நெற்றிக் கண்ணால் சுட்டெறி. இந்த யாத்திரையில் நீ ஒருபோதும் தனிமை இல்லை. கைலாயம் உனக்குள்ளும் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லையில்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கின்றன. அவற்றை நீ தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அதை இப்போது உன்னிடம் கூறவே உன்னை தேடி நான் வந்துள்ளேன். நீ முன்பை விட நிறைய நல்ல விஷயங்களை விரும்பவும் செய்யவும் ஆரம்பித்து விட்டாய். இவற்றை நான் மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இனியும் காலதாமதம் செய்ய மாட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இவற்றை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு என் செல்லமே. இவ்வுலகில் நன்மை ஒரு பக்கத்திலும் தீமை பல்வேறு பக்கங்களில் இருக்கத்தான் செய்யும். நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அன்றே உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ என்றும் சந்தோஷமாக வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே. நீ எப்போதும் உன் உள்ளத்தை தூய்மையான எண்ணங்களால் அலங்கரித்து வைத்திரு. அப்பொழுது என் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் உனக்கு ஏராளமாகவே கிடைக்கும். நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் அவ்வளவு புரிதல் உனக்கு தேவைப்படுகிறது என்றுதான் அர்த்தம். நான் சொல்லும் அனைத்தையும் நீ மனம் கோணாமல் கேட்டுக்கொள்.
நான் உனக்காக செலவழிக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். நீ என் ஆலயத்திற்கு அடிக்கடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். அதோடு எந்த தீய சக்திகளும் உனக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காகவே நான் உன்னிடம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி உன்னிடம் நிறையவே உள்ளது. எனவே நீ இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவற்றை நினைத்து வருந்துவது வீணானது. அதனை விட்டுவிட்டு நீ நேர்மறையாக சிந்திக்க தொடங்கினால் உன் வாழ்வில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இனி உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயங்களை வரவேற்று இன்பத்துடன் வாழ பழகு. நீ பெறப்போகும் இவை அனைத்தும் என் மீது நீ கொண்ட பக்திக்கு நான் உனக்கு தரும் பரிசு. இவற்றை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே. நீ இந்த பிரபஞ்சத்தில் புதைந்துள்ள ரகசியங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த பிரபஞ்சத்தை நீ நேசிக்க ஆரம்பித்தால் அதுவும் உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு மற்ற ரகசியங்களை நீ எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. அந்த பிரபஞ்சமே ஒவ்வொன்றாக உனக்கு உணர்த்த ஆரம்பித்துவிடும். இங்கு அனைத்து இடங்களிலும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்துள்ளது. அதை நீ தெரிந்து கொள்ள ஒரு செடியிடம் பேசிப்பார். அது உனக்காக உன்னை பற்றி என்னிடம் வேண்டும். நீரிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக என்னிடம் கேட்கத் தொடங்கும். காற்றிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக உன்னை பற்றி என்னிடம் கூற ஆரம்பிக்கும். ஆகாயத்திடம் பேசிப்பார். அதுவும் உன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும். நெருப்பிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக என்னிடம் வேண்டிக் கொள்ளும். ஏனென்றால் இவையெல்லாம் உன்னுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள். உனக்கான நல்ல விஷயங்கள்ல உன்னை விட அவர்களுக்கே அக்கறை நிறைய இருக்கும். நீ இதை ஒரு முறை முயற்சித்துப்பார். வாழ்வில் பல அதிசயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். பஞ்சபூத சக்திகளும் உனக்காக வேலை செய்ய தொடங்கும். நான் கூறும் விஷயங்களை நீ உணர்ந்தால் மட்டுமே இவை அனைத்தும் உனக்கு புரியும். நீ அதற்கான வேலைகளை செய்து உணர்ந்து கொள். இல்லாவிடில் உன்னால் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாமலே போய்விடும். இயற்கையை நீ நேசித்தால் அந்த இயற்கையும் உன்னை நேசிக்க தொடங்கும். அதன் பிறகு மகிழ்ச்சியான வாழ்வை நீ தேடிச் செல்ல வேண்டியது இல்லை. அதுவே உன்னை தேடி வரும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவற்றை மதிக்காதவர்கள் அவற்றின் மூலமாகவே துன்பத்தை அனுபவிப்பார்கள். இதனை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். பிரபஞ்சத்தை நீ அதிகமாக நேசிக்க தொடங்கி வாழ்வில் பல அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று முன்னேற உனக்கு நான் வழிவகுப்பேன். இயற்கை, பிரபஞ்சம், பஞ்சபூத சக்திகள் இவற்றின் ஆற்றல்கள் நிறைந்ததுதான் தெய்வ சக்தி. நீ என்னை பக்தியுடன் நேசிப்பது போல் இவற்றையும் நேசிக்க பழகு. அதன்பின் உன் வாழ்வு இன்பமயமாக மாறும் என் செல்லமே. உன் மீது எனக்கு நிறைய அக்கறையும் அன்பும் உள்ளதால் தான் இவற்றை நான் உன்னிடம் கூறுகிறேன். இவற்றை நீ ஏற்பதும் மறுப்பதும் உன் விருப்பம். ஆனால் இவற்றை நீ கட்டாயம் தெரிந்து கொள். அதுதான் உன் வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது என் பிள்ளையே. என் மீது மிகவும் ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் நான் கூறும் அனைத்தும் கட்டாயம் உணரவும் புரியவும் செய்யும். உனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உன் மனதில் தேக்கி வைக்காதே. அதனை பிறரிடம் கூற முயற்சி செய். அதுவும் ஒரு விதமான தானம்தான் என் செல்லமே. பிரபஞ்சத்தின் அறிகுறியை நீ எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். அவற்றை தெரிந்து கொள் என் பிள்ளையே. நீ இப்போது என் ஆலயத்திற்கு செல்கிறாய் என்றால் அப்போது மழை வந்து விட்டால் கொஞ்ச நேரம் கழித்து வா மலையே என்று ஆகாயத்திடம் நீ பேசிப்பார். அப்போது அந்த ஆகாயம் நீ சொல்வதை கேட்கும். இது கூட இந்த பிரபஞ்சம் உன்னோடு தொடர்பில் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடுதான். இதை போன்றேதான் மற்ற அனைத்தும் செயல்படும். உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நான் நிறைவேற்றுவேன். அத்துடன் உனக்குள் இதுவரை இருந்த தாழ்வு மனப்பான்மை காணாமல் போகும். மன தைரியமும் மன வலிமையும் நம்பிக்கையும் உன்னிடம் நிறைய வந்து சேரும். அதற்கான வழிவகைகளை நான் கொடுப்பேன். உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களை நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வந்தடைய நான் ஆசீர்வதிப்பேன். இயற்கைதான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் தெய்வ சக்தி. இவற்றின் மூலம்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் மனதை எப்போதும் ஒருநிலைப்படுத்தி அதன் பின் செயலில் ஈடுபட தொடங்கு. இதை நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என் செல்லமே. நான் கூறும் விஷயங்களை பின்பற்றி உனக்கான பலன்களை பெற்றுக்கொள். அதன் பின் நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். உன் நினைப்பே நானாகத்தான் இருப்பேன். உன் செயலும் நானாகவே இருப்பேன். அதற்கு பக்தியும் உன்னிடம் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். அன்றாடும் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை என்னுடன் செலவழிக்க கற்றுக்கொள். பக்திக்கான நேரத்தை நீ எதற்காகவும் வீணடிக்காதே. உன்னை செயல்படும் அனைத்து ஆற்றல்களும் நானே. உன் எண்ணப்படிதான் அனைத்தும் நடக்கும். அதிகம் உழைத்து வாழ்பவனுக்கு அதிக ஊதியத்திற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதிக உதவி செய்பவனுக்கு
அதிக உதவி செய்யும் தருணம் உருவாகும். நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்னும் நல்ல எண்ணங்கள் நிறையவே உண்டாகும். ஏனென்றால் அவற்றைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன். எண்ணம் போல்தானே வாழ்க்கை. அதைத்தான் நான் உன்னிடம் அடிக்கடி தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு நீ கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு. அப்பொழுது உன் கோபமும் ஆதங்கமும் காணாமல் போகும். உனக்கு ஒன்று பிடிக்காத போதும், உன்னிடம் யாரும் பேசாத போதும், நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் மௌனத்தில் நீ என்னை மட்டும் நினைத்துப்பார். அந்த சூழ்நிலை உடனே உனக்கு சாதகமாக மாறும். ஒரு உண்மையான பக்தன் பக்திக்காக எந்த செயலையும் துணிச்சலுடன் செய்ய ஆரம்பிப்பான். அதுவே உண்மையான பக்தி. என் பிள்ளையே, ஆன்மீகத்தை பற்றி நாளுக்கு நாள் தெரிந்து கொண்டு வெற்றி அடைவதே உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை. தெய்வ சக்தி என்பது மிகப்பெரிய ஆற்றலின் நெருப்பு. இது உண்மையான பக்தியின் மூலமே உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் தெரிந்து கொள்ளவோ உணர்வோ முடியாது. இனி உன் வாழ்வில் மனசங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும். உன் வாழ்விலும் முக்கிய நல்ல சம்பவங்கள் நிகழும். மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கிறானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான். நீ பிறரிடம் உன் சந்தோஷத்தை பகிர கற்றுக்கொள். அப்படி செய்தால் சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும். இந்த உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என எப்போதும் நினைவில் வை. நீ எப்போதும் இதை ஒன்றை மட்டும் மறவாதே. நீ செய்யும் தவறுகளில் இருந்து உன்னை நீயே திருத்திக் கொள்ள முயற்சி செய். நீ அப்படி திருத்திக் கொள்வதால் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் நல்ல பல அனுபவங்களை பெறலாம். முள்ளில் தான் வாழ்க்கை என்றாலும் புன்னகையோடு தான் மலர்கிறது ரோஜா. அது போலவே நீயும் எப்போதும் புன்னகையுடன் இரு என் பிள்ளையை. நீ மகிழ்ச்சியாக இருக்க சில எளிய வகை முயற்சிகளை எடுத்தாலே போதும். அது என்னவென்று சொல்கிறேன் கேள். என் பிள்ளையை அதிகமாக சிரிக்க பழகு, அதிகமாக சிந்திக்க பழகு. அப்பொழுது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். குறைவாக பேச பழகினால் பல நிம்மதியான விஷயங்கள் உன்னை வந்து சேரும். எதிர்காலத்தில் வாழ பழகு. அப்போது பல உண்மைகள் உனக்கு புரிய வரும். மகிழ்ச்சி எப்போதும் உன் வசப்பட்டு இருக்கும். மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்ததை முழு மனதோடு கொடுக்க பழகு. அப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நீ நிறையவே பெற்றுக்கொள்வாய். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். உன்னுடைய அனைத்து கடமைகளில் முழு கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழியாகும். உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பு. அதற்கான வழிகள் தானாக பிறக்கும். உனக்கு வேண்டியவற்றில் அதிக கவனம் செலுத்தினால் உனக்கு வேண்டாதவைகள் அதுவாகவே உன்னை விட்டு விலகிவிடும். தேங்கி நிற்கும் நீரைப் போல் சோம்பலாக இருக்காமல் ஓடுகின்ற நீரைப் போல் சுறுசுறுப்பாக உன்னை நீயே மாற்றிக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கையை இன்பமாக வாழ முடியும். அதன் பின் உன் வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கும் என் செல்லமே. மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அப்போதுதான் நீ எவராலும் ஏமாறாமல் இருக்க முடியும். நிலவை யாரும் ரசிக்கவில்லை என்று நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி என்றும் நீ கவலை கொள்ளாதே. நீ எப்பொழுதும் மௌனங்களிடம் நட்பு கொள். சிந்தனைகளிடம் உறவாடு. உன் ஆரோக்கியத்தை கவனி. கடமையை நேசிக்க பழகு. அதன் பின் உன் இலக்கை நோக்கி வாழ்வே உன்னை அழைத்துச் செல்லும். உன் நிம்மதியின் மாளிகை உன் தனிமைதான் என்றால் அப்போதுதான் நிறைய நல்ல சிந்தனைகளை உன் வசமாக வைத்திருக்க முடியும். வாழ்க்கையில் நீ முன்னேறவும் பிறரை பாராட்டவும் சிக்கனம் காட்டாதே. உன் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை காலதாமதமாகாமல் உடனே செய்ய முயற்சிக்க வேண்டும். உன் தினசரி கடமைகளை தவறாமல் செய். புகழ் உன்னை தேடி வர நான் ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. அன்பு குறைந்த இடத்தில் குற்றங்கள் தான் பெரிதாக தெரியும். அன்பு நிறைந்த இடத்தில் குற்றங்களுக்கான வேலையே இல்லை என் செல்லமே. உன் தூய்மையான உள்ளமே என் கருவறை, உன் உடம்பே என் ஆலயம் என்பதை மறவாதே. இவற்றை எப்போதும் தூய்மையுடன் பராமரித்து வா என் பிள்ளையே. கடுமையான வார்த்தைகளை கையாள்வது பலவீனத்தின் அடையாளமாகும். எனவே நீ அதை ஒரு நாளும் வாழ்வில் பயன்படுத்த வேண்டாம். என் செல்லமே சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். உனக்கு கிடைத்ததை சிறந்ததாக நான் கட்டாயம் மாற்றி காட்டுவேன். இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கும் உனக்கும் நன்மையாகவே மாறப்போகிறது. அந்த தருணத்தை நீ பெற்றுவிட்டாய். எனவே மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இருப்பது மட்டுமே இனி உன் வேலையாக மாறப்போகிறது. உன் தவறான பாதையை உடைத்து உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி அதில் நீ பயணம் செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கான நிம்மதி உன் வசம் இருந்தால் உன்னால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே நிம்மதி இல்லை என்றால் ஒரு நிமிடம் என்ன, வாழ்நாள் முழுவதுமே வீணாகத்தான் தெரியும். நான் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு.
இனி உன்னிடம் நன்மை மட்டுமே உன்னை நாடி வரும். உண்மையின் மறு உருவமாக உன்னை நான் மாற்றுவேன். இனி சுயநலம் உன்னிடம் காணாமல் போகும். உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. உன் வாழ்வை வளமாக்கும் பக்தியினை உன்னிடத்தில் அதிகமாக்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு. மற்றவையெல்லாம் உன் வசப்பட நான் வழிவகுப்பேன். ஒரு நபர் பேசும் வார்த்தைகளில் உண்மை இல்லை எனில் கண்டிப்பாக அவர்களின் எண்ணங்களிலும் தூய்மை இருக்கவே இருக்காது. எனவே நீ எல்லோரிடமும் கவனமாக இரு என் பிள்ளையே. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதமும் கண்டிப்பாக இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்துல நல்ல நடத்தை மட்டுமே அதிகமாக இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்துல நியாயமான கோபம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் என் செல்லமே. அடுத்த நொடியில் பல அதிசயங்களை உன் வாழ்க்கை மறைத்து வைத்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நொடியையும் இன்பமாக வாழ்ந்து கழிக்க கற்றுக்கொள். அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். பிறகு இந்த உலகில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீயாக தான் இருப்பாய். உன் உணர்வுகளை மற்றவர்களுக்கு எப்போதும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அது வீணானது. உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தகுதி இல்லை என்று விட்டுவிடு. உன் நல்ல எண்ணத்தின் மதிப்பை அளவிட முடியாது. அதன் மகத்துவத்தை நானே அறிவேன். இனி உன் வாழ்வில் எவ்வளவு கவலைகளை இழந்து எவ்வளவு சந்தோஷத்தை வரவேற்கப் போகிறாய் என்று எனக்கு மட்டுமே தெரியும். தக்க தருணத்தில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களை உன்னிடம் நான் தருவேன். அவற்றை எவராலும் தடுக்கவே முடியாது. இது நடந்தே தீரும். நான் உனக்கு வரும் துன்பங்களை இனி இன்பமாக மாற்றி காட்டுவேன். பஞ்சபூதங்களும் எனது அடிமை என்பதனை நான் உனக்கு கண்டிப்பாக உணர்த்துவேன். நீ தடுக்கி விழும் ஒவ்வொரு பாதையும் உனக்கு நான் வெற்றி பாதைகளாக மாற்றி காட்டுவேன். நீ விரும்பிய விஷயத்தை அடைந்திட பயன் தரும் வழி பக்தி பாதையே என்பதை மறந்துவிடாதே. இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும். எப்போதும் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் என்று செல்லமே. வெற்றியை அடைவதற்காக கடைசியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதீர்கள். இன்னும் நின்று விடாமல் ஓடுகிறீர்கள் என்பதே பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம். வாழ்க்கையில் குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களும் மிகப்பெரியதாகத்தான் இருக்கும். எதற்காகவும் துவண்டு விடாதீர்கள். தோல்வி அடைந்து துவண்டு போவதை விட தோல்வி வந்து விடுமோ என்று அஞ்சி துவண்டு போவதுதான் மிகப்பெரிய தோல்வி. வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் கொஞ்சம்தான். ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிகவும் அதிகம். எது ஒன்றையும் தவறவிடாதீர்கள். தவறவிட்ட பாடங்களால் நம் வாழ்க்கையே கூட தவறி போகலாம். எதையும் பெரியது என்று நினைத்து அதை தொடங்காமலே இருந்து விடாதே. 1000 மைல்களுக்கான பயணம் என்றாலும் ஒரு சிறிய அடியிலிருந்துதான் அனைத்தும் தொடங்குகிறது. உங்களுக்கு வழி கொடுப்பவர்களை மறந்து விடாதீர்கள். உங்களை உருவாக்கி கொள்ள அவர்கள் ஒளி கொடுக்கிறார்கள் என்று நன்றியோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மட்டுமில்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள். வருகின்ற வழிகள் அனைத்தையும் கடந்து செல்லுங்கள். நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் எல்லோரும் வணங்கும் சிலையாக மாறி நிற்பீர்கள். நீங்கள் செய்ய போகும் ஒரு செயலை பலரும் தடுக்கிறார்கள் என்றால் அனைத்தையும் எதிர்த்து அதை தைரியமாக செய்து விடுங்கள். என்றால் கண்டிப்பாக அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். வாழ்வில் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எப்பொழுதும் பணிவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணிவு என்பது தாழ்மையுடன் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம். வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போகும்போதுதான் அதிக வலியை கொடுக்கும். பிறகு அதை நினைக்கும் போது வாழ்வே இனிகும். பிரச்சனைகள் வலியை தந்தால் வாடி நிற்காமல் அனைத்தையும் கடந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகுதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் வருகிறது என்றால் உன்னை மீண்டும் உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இரு. வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். வாழ்க்கையில் எது இன்பத்தை தருகிறதோ அதுவே பல நேரங்களில் துன்பத்தையும் தருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அனைத்தையும் கடந்து செல்ல பக்குவப்படுங்கள். உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே நீதிமன்றம் உங்கள் மனம்தான். அதை எப்போதும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். உன் வாழ்வை நீ விரும்பியபடி செதுக்குவதற்கு ஒளிகள் தேவையில்லை. நீ பெறுகின்ற அவமானங்களும் சிலர் தருகின்ற துரோகங்களும் போதும். நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு. நீ செய்கின்ற ஒரு செயல் கூட உன் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது என்பதை மறந்துவிடாதே. நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என்று வருந்துவதற்கு பதில் நடப்பதெல்லாம் நம் நன்மைக்குத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் வீணாக எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்புகளை கண்டு மனம் கலங்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் தான் முதலில் நிராகரிக்கப்படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்தவே அவன் சந்திக்கின்ற நிராகரிப்புகள் தான்.
உங்களை குறை சொல்பவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் சரியான ஒளியை கொடுக்கிறார்கள். உங்களை குறை சொல்பவர்களுக்கு எப்போதும் நன்றியோடு இருங்கள். எது எப்படி இருந்தாலும் புன்னகைக்க மறந்து விடாது. இங்கு பலருக்கும் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க அவர்களின் உதடுகள் போடுகின்ற நாடகம்தான் புன்னகை. தோல்விகளும் சறுக்கல்களும் உன்னை வரையறுப்பதில்லை. தோல்விகளால் முடங்கி கிடக்காமல் தோல்விகளில் இருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதுதான் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு தெரிய வைக்கும். வாழ்க்கை உனக்கு வசமாவதும் விஷமாவதும் உன் கையில் மட்டும்தான் உள்ளது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். சில வாய்ப்புகள் கை நழுவி போனால் மீண்டும் கிடைக்காது. வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை நம் வசப்படும். நம்முடைய பிரச்சனைகளை நம்மை காட்டிலும் அதிக துன்பப்படுபவர்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எவ்வளவு பரவாயில்லை என்ற நிம்மதியுடன் பிரச்சனைகளை எளிதாக கடந்து போவீர்கள். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் நெருப்பாய் கொதிக்கும் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் எம்மாத்திரமும். இரும்பை வேறு எதை கொண்டும் அழித்துவிட முடியாது. இரும்பு அழிய வேண்டும் என்றால் துருப்பிடித்து அதுவாகவே அழிந்தால்தான் உண்டு. அதே தான் நமக்கும் நம் சிந்தனை சிதைந்து நாமாகவே அழிந்தால்தான் உண்டு. நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவர்களாலும் நம்மை அழிக்கவே முடியாது. உங்கள் வெற்றி பாதையின் பயணத்தை நீங்களே நிறுத்தாதவரை அதில் நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. எப்போதும் எந்த தடைகளுக்கும் அஞ்சி எந்த சூழலிலும் நின்று விடாதீர்கள். தவறி விழும் போதெல்லாம் உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். நீ தோற்று போகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க வேறு யாரையும் தேடிக்கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கான முதல் ஆறுதல் எப்போதுமே நீ மட்டும்தான். உங்களிடம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு விடாமுயற்சியும் இருந்தால்தான் உங்களுக்கு வெற்றி சாத்தியமாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிதான ஒன்றுதான். ஒருவன் தனியாக நிற்கத்தான் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைய வேண்டும். வாழ்க்கையில் தனியாக நிற்க நேர்ந்தால் எதற்கும் துணிந்து நில்லுங்கள். புதியதாக ஒன்றை பெற்றுக்கொள்வதை விடவும் சிறந்தது இருப்பதை இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்வதுதான். பழமையான பாதை என்று இங்கு எதுவுமே இல்லை. இப்பாதைகள் கடினமாகும் போது சென்று கொண்டிருக்கும் பாதையை மாற்றிவிடாதே. பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. தடைகள் அனைத்தும் தகர்ந்துவிடும். தடைகள் வரும்போதெல்லாம் உன்னிடம் இருப்பவற்றை கூறாக்கு. உன் பாதை சீராகும். தடைகளும் சோர்வுகளும் பாதையில் நாம் சந்திக்கும் யதார்த்தமான ஒன்றுதான். அதில் தடுக்கி விழுவதும் அவர்களை தாண்டி செல்வதும் நம் கையில்தான் உள்ளது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உங்களுடைய கால்களால் நடந்து செல்லுங்கள். மற்றவர்களின் முதுகில் ஏறி போக நினைக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறந்திருப்பதாக உணரு. நமக்குள் தோன்றும் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனையாய் மாறவும் செய்யாது. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. நல்ல எண்ணங்களை மட்டும் தேர்வு செய்து ஏற்றுக்கொள். உன் வளர்ச்சி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். நிதானமாக செயல்படு. உனக்கு எதிரி என்று எவரும் இல்லை. உன்னால் முடியாதது என்றும் எதுவும் இல்லை. பாலை நிலத்து முள்செடியில் கூட நீர் இருக்கும் என்பதை உணரு. உன்னை சுற்றி இருப்பவற்றை உற்றுப்பார். அவைகள் நீதான். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக்கொண்டே இரு. உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகள் தான் என்பதை புரிந்து கொள். உண்மையை அறிந்து செயல்படு. உன்னையும் அறிந்த செல்லு. உனக்குள்ளே இருப்பதின் பிரதிபிம்பம் தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வு. மூச்சுக்காற்றையும் பரிசோதித்து உனக்குள் அனுப்பு. வேடிக்கை பார்த்தது போதும் செயலிலும் இறங்கு. சாதகமான சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே. உனக்கான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக்கொள். உன்னிடம் இல்லாததையும் உன்னால் இயலாததையும் பற்றி நீ யோசிக்கும் வரை உன்னால் வாழ்வில் எது ஒன்றையும் சாதிக்க முடியாது. இருப்பதை கொண்டு தொடங்கு என்றதை செய். இவையே வாழ்வின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை. நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த இறைவனுக்கு தெரியும் நீ பட்ட வழி என்னவென்று. கவலையை விடு, காலம் மாறும், காத்திரு. தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள். கற்பனையில் காரியத்தை முடியுங்கள். மிதப்பது போதும், உரமிடத் தொடங்குங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை தவிர உங்கள் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது என்பதை. வென்று காட்டுபவர்களுக்கு மட்டுமே வரலாற்றில் இடமுண்டு. வெறுமனே வார்த்தை ஜாலம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் செயல்படாத வெறும் திட்டங்களை மட்டுமே தீட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கும் வாழ்க்கையும் இல்லை, வரலாறும் இல்லை. எண்ணத்தில் தெளிவும் செயலில் துணிவுமே எப்போதும் தேவை. எதிர்மறையானவற்றை குறித்து யாருடனும் வீண் விவாதம் செய்யாதே.
பிரபஞ்சத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் இருளாக இருக்க வேண்டும் என்பது மாறாது. யாராலும் மாற்ற முடியாத ஒன்று. உன் சாதனைகளுக்கு நேர்மறை துணை புரியும். உன் சாதனைகளுக்கு எதிர்மறை காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். வெற்றி உனதே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன் உழைப்பில் தான் இருக்கிறது. நீ உழைக்காத வரை உன் வாழ்வில் உயர்வுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசைகளை அடைவதற்கு தான் எதிர்காலம் தேவை. ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது. இந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும், இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட, ஒருத்தர் உன்னால் இதை செய்ய முடியாது, நீ இதற்கு தகுதியற்றவன் என்று எதை சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் தான் இருக்கிறது சாதனை. வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை. அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்கு தான் வெற்றி எளிதாக பற்றிக் கொள்கிறது. எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரமில்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய். உன் உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு. என்றால் கடைசி நேரத்தில் மாறி ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு. நம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்காதீர்கள். ஆம், என்னுடைய பிரச்சனைகள் மிகப்பெரியவைதான், ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிகப்பெரியவன் என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உன் உழைப்பை கொடுத்து கொண்டே இரு. உன் உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் கொடுக்கும். அதை பிடித்து கொண்டு உன் கனவுகள் அத்தனையும் நிஜமாக்கிக் கொள். என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதில்லை. உறுதியான மனிதர்கள் தாங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாகவே எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள். உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான். உங்களின் விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது. எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள். அனுபவங்கள் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை.